Hi all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லீட் கோட் ப்ராப்ளம் வந்து ஜம்ப் கேம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்டீஜர் அரேல நம்ம வந்து இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணி லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு டிராவல்ஸ் ஆக முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. யூ ஆர் இனிஷியலி பொசிஷன்ட் அட் அரேஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நம்ம பொசிஷன் ஆயிருக்கோம். And each element in array represents your maximum jump length. ஸோ மேக்ஸிமம் ஜம்ப் லென்த் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து எவ்வளோ தூரம் நம்ம ஜம்ப் பண்ண முடியுங்கிறத மென்ஷன் ஆயிருக்குது. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிட்டர்ன் ட்ரூ இஃப் யூ கேன் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ட்ரூன்னு எப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னால் லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லாட்டினா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இதோட லாஜிக் அண்ட் என்னென்ன கேஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமோட டிஃப்ரெண்ட் கேசஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து எழுத முடியும். ஸோ கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம அரேல 23114 இருக்கு. ஓகே, 23114 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இனிஷியலாக 0th இண்டெக்ஸ் அதாவது 2ல இருக்கும். ஓகே, 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ இங்கிருந்து என்னால் லென்த் -1 அதாவது 4th இண்டெக்ஸ் அது வரைக்கும் என்னால் ரீச் ஆக முடியுமா இல்லையான்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த 0 1 2 3 4ங்கிறது அந்த எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம 1 by 1 அதாவது இப்போ எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னால் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஜம்ப் பண்ணி என்னால் லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போக முடியுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோன்னே தெரியாது. ஸோ அதனால மேக்ஸ் ஜம்ப் வந்து நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம I = 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐல 0ல தான் நம்ம நிற்கிறோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்க, 2 இருக்கு. ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து என்னால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும்? 2 வரைக்கும் ஜம்ப் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்னால் 0 + 2 which is equal to 2. கரெக்டா? இந்த 2ஓட இண்டெக்ஸ் வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜம்போட வேல்யூ என்ன? ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்கு? 0 இருக்கு. இப்போ நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்து எவ்வளோ என்னால் ஜம்ப் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னால் மேக்ஸ் ஜம்ப் வந்து என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியும். கரெக்டா? மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னால் 0th இண்டெக்ஸ்ல இருந்து 2 வரைக்கும் என்னால் போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ I = 1. ஸோ I = 1ங்கிற பொசிஷனுக்கு என்னால் வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா எனக்கு ஜம்ப் வந்து 2 தானே. ஸோ அதனால 2க்கு முன்னாடி வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். 2க்கு முன்னாடி வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். அதாவது பழசாக இருக்க அந்த மேக்ஸ் ஜம்போட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸ் ஜம்போட வேல்யூ வந்து இந்த ஐயோட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்னால் கண்டிப்பாக வந்து அந்த பொசிஷனுக்கு என்னால் வர முடியும். ஸோ அதனால 1 வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 1ல இருந்து எங்கே வரைக்கும் போகலாம்? 3 + 1 3 + 1 = 4. ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 4. எனக்கு 1 இண்டெக்ஸ்ல இருந்து என்னால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும்னா 4th இண்டெக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் என்ன? டார்கெட் இண்டெக்ஸ் என்ன? எந்த இண்டெக்ஸ் நம்ம ஜம்ப் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லணும். 4 தான் இல்லையா. ஏன்னா எனக்கு லென்த் வந்து 5 இருக்கனால லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இப்போ வந்து எனக்கு மேக்ஸ் ஜம்ப் என்ன ஆயிரும்? மேக்ஸ் ஜம்போட வேல்யூ ஆல்ரெடி 2 இருக்கு. பட் ஆனால் இந்த இண்டெக்ஸ்லேருந்து நான் ஜம்ப் பண்ணனா என்னால் 4 வரைக்கும் போக முடியும். அதனால மேக்ஸ் ஜம்ப் வந்து எனக்கு 4ன்னு ஓவர் ரைட் ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டு டார்கெட். கரெக்டா? நம்மளுக்கு என்ன டார்கெட் ரீச் பண்ணமோ அது இருக்கு. ஸோ இந்த கேஸில் என்னால் ரிட்டர்ன் அவுட்புட்டில் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அதனால தான் இந்த கேஸில் எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ வந்திருக்கு. இதுதான் இதோட லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எந்த டைமில் நான் ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறேன்? மேக்ஸ் ஜம்போட வேல்யூ வந்து, ஸோ அதை நான் கீழே எழுதுறேன். மேக்ஸ் ஜம்போட வேல்யூ ஈக்குவல் டு நம்மளுக்கு அந்த டார்கெட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸில் பார்க்கலாம். இது கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2ல பாருங்கள், இதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே கால்குலேட் பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்கும்?
இனிஷியலாக மேக்ஸ் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஜம்ப் பண்ண முடியும்னு தெரியாது. அதுக்கப்புறம் I இஸ் ஈக்குவல் டு 0வில் கால்குலேட் பண்ணுங்கள். I ஈக்குவல் டு 0வில் ஜம்ப் கால்குலேட் பண்ணோன்னா 0 + 3 இருக்குது. ஸோ அதனால் 0 + 3 என்ன வரும்? ஈக்குவல் டு 3. மேக்ஸ் ஜம்போட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கா இல்லை இந்த ஜம்போட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கா? ஜம்ப் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், மேக்ஸ் ஜம்போட வேல்யூ வந்து என்னால் 3 வரைக்கும் போக முடியும்னு சொல்லி நான் என்னால் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு 1. I ஈக்குவல் டு 1 கிட்ட என்னால் போக முடியுமா அப்படின்னா, மேக்ஸ் ஜம்ப் 3 அப்படின்னா மேக்ஸிமம் என்னால் 3 டைம்ஸ் ஜம்ப் பண்ண முடியும். ஆனால் ஒரு டைமே ஜம்ப் பண்ணால் எனக்கு 1 இண்டெக்ஸ்க்கு வரும் இல்லையா? ஸோ அப்போ 1ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஜம்பாக இருக்கிறனால ஓகே நான் திரும்பவும் ஜம்ப் பண்ணுறேன். 1க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் 1ல் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும்னு. 1ல் பாருங்கள், 1ல் வந்துட்டு என்னால் 1 + 2, அதாவது வேல்யூ எனக்கு 2 டைம்ஸ் ஜம்ப் பண்ணலாம். எந்த இண்டெக்ஸ்லேருந்து? 1ல் இருந்து. அப்போ எங்கே ரீச் ஆகும்? 2 + 1 3. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்? 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ இப்போ எனக்கு ஜம்போட வேல்யூ 3, மேக்ஸ் ஜம்ப்பு 3 தான் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ரைட் பண்ண வேணாம், கிரேட்டர் ஆச்சுன்னா மட்டும் தான் ஓவர் ரைட் பண்ணும். ஸோ அதே அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு 2. I ஈக்குவல் டு 2ல் ஜம்போட வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 வந்து லெஸ் தென் மேக்ஸ் ஜம்ப், அதனால் நம்ம அங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியும். அப்போது இங்கே என்ன ஆகும்? 2 + 1. இங்கே என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ண முடியும்? 3 ரீச் பண்ணலாம். ஸோ திரும்பவும் மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், I இஸ் ஈக்குவல் டு 3க்கு வரும். I ஈக்குவல் டு 3லேருந்து ஜம்போட வேல்யூ I ஈக்குவல் டு 3க்கு வரும்போது நான் என்ன முதல்ல செக் பண்ணுன்னா, என்னால் 3லேருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? மேக்ஸிமம் ஜம்ப் ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 3 பொசிஷன்லேருந்து என்னால் ஜம்ப் பண்ண முடியும். அப்போது அதனால் நம்ம ஜம்ப் எவ்வளோ கால்குலேட் பண்ணுறோன்னு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே இடத்துல 3 + 0, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 3 இருக்குது, வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அதாவது எனக்கு அந்த பொசிஷன்லேருந்து ஜம்ப் பண்ணால் அங்கேயே தான் வரும், ஏன்னா எனக்கு 0 கொடுத்துருக்கனால. அப்போ திரும்ப எனக்கு என்ன இருக்கும்? மேக்ஸ் ஜம்ப் ஈக்குவல் டு 3னே தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ I இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, I இஸ் ஈக்குவல் டு 4. I இஸ் ஈக்குவல் டு 4 வரும்போது என்னால் இந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருந்துச்சு? 3 தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ என்னால் 4th இண்டெக்ஸ்க்கு என்னால் வரவே முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து என்னால் ஜம்ப் பண்ணவும் முடியாது. அதே சமயம் என்னால் என்னோட டார்கெட்டுக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியல. ஏன்னா இந்த நம்ம முன்னாடி பண்ண ஐட்ரேஷன்ஸில் எதுலையுமே நம்மளுக்கு அங்கே ரீச் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகிடும்? இந்த இடத்துல I வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்பாக இருக்குது இல்லையா? I கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்பாக இருக்கிறனால என்னால் அங்கே வர முடியாது. இந்த கேஸில் என்ன ஆகிடும்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துலையே நம்ம 3லேயே வந்து ஸ்டக் ஆகிட்டோம்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ அப்போ I கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்பாக இருக்கனால என்னால் இங்கே வரவே முடியாது, ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ அப்படி தான் வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வருது இந்த கேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 3. கேஸ் 3ல் பாருங்கள் 03114 இருக்குது. ஸோ இதோட ஜம்ப் கால்குலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸ் ஜம்ப் வந்து இனிஷியலாக எனக்கு தெரியாது, அதனால 0. I ஈக்குவல் டு 0ங்கும்போது எனக்கு அதோட வேல்யூ என்ன? 0வே தான் இருக்குது. அதனால 0 + 0ங்கிறனால ஜம்போட வேல்யூ வந்து 0. மேக்ஸ் ஜம்ப் வந்து அதே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்டேட் பண்ண வேண்டாம், 0. I ஈக்குவல் டு 1. ஓகே, I ஈக்குவல் டு 1க்கு என்னால் வர முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி வந்து மேக்ஸ் ஜம்ப் வந்து எனக்கு 0th பொசிஷனில் 0க்கே தான் வர முடியும், 1க்கு எனக்கு வரவே முடியாது. அதனால் எனக்கு இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்பாக இருக்கிறனால என்னால் இந்த இடத்துல வர முடியாது, என்னால் ரீச்சே பண்ண முடியாது, ஃபைனலாகவும் ரீச் ஆகாது இந்த கேஸில். அதனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் கேஸோட அவுட்புட் வந்து அதனால் ஃபால்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்க்கு பாருங்கள், கால்குலேட் ஜம்ப் ஃப்ரம் ஈச் இண்டெக்ஸில் இதில் வந்து மேக்ஸ் ரீச் வந்து இனிஷியலாக என்ன இருக்குது? 0 கொடுத்துருங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து I ஈக்குவல் டு 0ங்கும்போது 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 + 0. ஓகே, 2 + 0 தான் எனக்கு ஜம்போட வேல்யூ, which is equal to 2. என்னால் 0th பொசிஷனில் இருந்து என்னால் 2 வரைக்கும் ஜம்ப் பண்ணலாம். ஸோ என்னால் மேக்ஸ் ரீச் வந்து எனக்கு அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா எனக்கு 2 வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. மேக்ஸ் ரீச் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் I ஈக்குவல் டு 1க்கு வாங்க. 1 வந்து லெஸ் தேன் மேக்ஸ் ரீச்சாக இருக்கா? ஏன்னா எனக்கு I வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸ் ரீச்சாக இருந்துச்சுன்னா என்னால் போகவே முடியாது. இப்போ எனக்கு லெஸ் தேனாக இருக்கிறனால போக முடியும், which is 1 + 0. இங்கே பாருங்கள் 1 + 0 கரெக்டாக? இல்லைனா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 0 + 1.
அதாவது இண்டெக்ஸும் அந்த நம்பரோட அந்த அரேயோட வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜம்போட பொசிஷன் தெரிஞ்சிடும். ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 1. ஆல்ரெடி எனக்கு வந்து ஜம்போட வேல்யூ வந்து மேக்ஸ் ரீச்சோட வேல்யூ வந்து 2 இருக்கு, ஜம்போட வேல்யூ 1 இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்கு? மேக்ஸ் ரீச் வந்து எனக்கு 2 இருக்கிறது தான் ஜாஸ்தி. அதனால மேக்ஸ் ரீச் வந்து எனக்கு ஓவரைட் ஆகாது. ஓகே, மேக்ஸ் ரீச் நம்ம எப்போ ஓவரைட் பண்ணுவோம்னா ஜம்போட வேல்யூ கிரேட்டர் தேன் மேக்ஸ் ரீச் இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஓவரைட் பண்ணுவோம். இப்போ அதனால மேக்ஸ் ரீச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் 2 தான். ஓகே, I இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 2க்கு என்னால் வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். மேக்ஸ் ரீச்சபிள் வந்து 2 இண்டெக்ஸ். அதனால இந்த இடத்துல 2 + 3. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ஜம்போட வேல்யூ என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு? இங்கே 5 கிடைக்கும். ஸோ இப்போ மேக்ஸ் ரீச் வந்து எவ்வளோ ஆகிடும்? ஏன்னா எனக்கு ஜம்ப் வந்து 5 இருக்குது, மேக்ஸ் ரீச் 2 இருக்குது. மேக்ஸிமம் ரீச் எவ்வளோ வரைக்கும் போகலாம்? 5 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த கேஸில் எனக்கு ரீச் ஆக வேண்டிய டார்கெட் வந்து அதாவது 4 தான் எனக்கு ரீச் ஆகணும். அதை விட மேக்ஸ் ரீச் வேல்யூ எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 4 வந்து லெஸ் தென் 5 இருக்கிறதுனால என்னால் 4க்கும் ரீச் ஆக முடியும், அதுக்கு பியாண்டாக ரீச் ஆக முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து என்னால் ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஃபார் த சேம் ப்ராப்ளம். ஸோ இந்த நம்ம அனலைஸ் பண்ண இந்த சினாரியோஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் லாஜிக் எழுதணும்னா அதுதான் கோட் லாஜிக். ஓகே, ஸோ அது பார்க்கலாம். இந்த கோட் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஜம்ப் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதனால 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டார்கெட் இண்டெக்ஸ், அதாவது எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் ஆகிறோமா இல்லையான்னு செக் பண்ணணும். நம் டாட் லென்த் -1. அப்போ அதாவது இங்கே 5 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு 5 இருக்குது அப்படின்னா லெஸ் தென் 1 வரைக்கும் 4 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு கேஸ்லையுமே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நான் ஐட்ரேட் பண்ணுறேன். 0 1 2 3 4ன்னு ஐட்ரேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது லூப் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் int I is equal to 0, I less than nums dot length I plus plus பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கேஸ் அனலைஸ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் I less than nums dot length முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். எந்த கேஸில் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம்? இங்கே பாருங்கள், ஐயோட வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்பாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். கரெக்டாக கேஸ் 3ல் பார்த்தோம். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது ஏன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ரன் ஆக வேண்டாம். அதனால நம்ம ஃபால்ஸ் கண்டிஷன் என்னவோ அது போட்டுடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இஃப் ஐயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் மேக்ஸ் ஜம்ப் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபஸ்ட் டைம் என்ன இருக்கும்? மேக்ஸ் ஜம்ப்பும் 0 ஐயும் 0 ஈக்குவலாக இருக்குது, அதனால உள்ளே போகும். ஓகேவா? இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டைமு ஜம்போட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஜம்போட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? அந்த பர்டிகுலர் ஐயோட வேல்யூ ப்ளஸ் அந்த நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ, அதோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? int jump is equal to I plus nums of I. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுறோம்? ஜம்ப் வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். ஜம்ப் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸ் ரீச்சை வந்து அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? எப்போ அப்டேட் பண்ணுவோம்? கிடச்சிருக்க ஜம்ப் வேல்யூ வந்து மேக்ஸ் ரீச்சை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல மேக்ஸ் ஜம்ப் இருக்கு இல்லையா? ஸோ மேக்ஸ் ஜம்ப் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேப் டாட் மேக்ஸ் ஆஃப் ஜம்ப் கமா மேக்ஸ் ஜம்ப். ஸோ இது ரெண்டில் எது மேக்ஸிமமோ அது வந்து எனக்கு மேக்ஸ் ஜம்பில் வந்து பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நான் எந்த கண்டிஷனில் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனில் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. மேக்ஸ் ஜம்ப் வந்து 5 இருக்குது, மேக்ஸ் ரீச் இல்லைனா மேக்ஸ் ஜம்ப் அதான். ஸோ மேக்ஸ் ரீச் வந்து 5 இருக்குது, டார்கெட் வந்து எனக்கு 4 தான். ஸோ எனக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எனக்கு டார்கெட் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? நான் இன்னொரு கண்டிஷன், இஃப் மேக்ஸ் ரீச் வந்து வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எதோட வேல்யூ? டார்கெட் இண்டெக்ஸ். இப்படி இருந்ததுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. கரெக்டா? இதுதான் ஃபார் லூப்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் லூப்குள்ளே எனக்கு ஐட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு இதாக எலிமெண்ட்டாக வந்து எனக்கு ஐட்ரேட் ஆகி இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இப்போ முன்னாடி பார்த்த லாஜிக் படி ஒர்க் ஆகி எனக்கு கரெக்ட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு
இந்த மெத்தட்குள்ளே ஃபார் லூப்குள்ளே எல்லாம் ஐட்ரேஷன்லாம் முடிஞ்சுது. பட் ஆனால் இப்போ இந்த மெத்தட் லெவலில் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்கனால. இப்போ அதனால நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன் ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸாக ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இங்கேயே எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கேயே எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக டெக்னிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்ரீச்சபிள் தான். பட் ஸ்டில் இந்த ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் இருக்கனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான். ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கஸ் பண்ண கோட் லாஜிக் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அக்செப்டட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அரே வந்து ஒரே ஒரு டைம் தான் ட்ராவல்ஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஆஃப் என் லென்த். அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என். அவ்வளோதான். கோட் லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா எனக்கு என்ன டவுட்டுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.